ஒரு அழகான மாலை நேரத்தில் இந்த அண்ணன் தங்கை இருவரும் வீட்டுக்கு அருகிலிருந்த பெரிய குளத்தைச் சுற்றிப் பார்க்கப் போக முடிவு செய்தார்கள். குளம் மிகவும் அழகாக இருந்தது. நீரில் தாமரை மலர்கள் மலர்ந்திருந்தன. பறவைகள் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தன. முதலில் அவர்கள் குளத்தின் வடக்குப் பக்கம் சென்றார்கள். அங்கே ஒரு பெரிய பழமையான மரம் இருந்தது. ஜோயல் அந்த மரத்தை பாயிண்டிங் செய்து, இந்த மரத்தில் பல பறவைகள் வாழ்ந்திருக்கும் என்று ஒரு சிறிய கதையைச் சொன்னான். அதைக் கேட்ட ஜோஹானா மகிழ்ச்சியாக சிரித்தாள். பிறகு அவர்கள் கிழக்குப் பக்கம் சென்றார்கள். அங்கே நீரில் மீன்கள் மகிழ்ச்சியாக நீந்திக் கொண்டிருந்தன. ஜோஹானா கைகளைத் தட்டி, அண்ணா, இவையெல்லாம் நண்பர்கள் போல சேர்ந்து விளையாடுது என்றாள். ஜோயல் சிரித்துக்கொண்டு, ஆமாம், சேர்ந்திருந்தால்தான் மகிழ்ச்சி அதிகம் என்றான். அதன் பிறகு அவர்கள் தெற்குப் பக்கம் சென்றார்கள். அங்கே சில வெள்ளை வாத்துகள் மெதுவாக நீரில் நீந்திக் கொண்டிருந்தன. அவற்றைப் பார்த்து ஜோயல் ஒரு வேடிக்கையான கதையைச் சொல்ல, ஜோஹானா சிரித்துக்கொண்டே கேட்டாள். கடைசியாக அவர்கள் மேற்குப் பக்கம் சென்றார்கள். அப்போது சூரியன் மெதுவாக மறைந்து வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. அந்த அழகைக் கண்டு இருவரும் அமைதியாகப் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். வீட்டிற்குத் திரும்பும்போது ஜோஹானா, அண்ணா, குளத்தை முழுவதும் சுற்றிப் பார்த்ததால் நிறைய கதைகள் கிடைத்ததே என்றாள். ஜோயல் சிரித்து, ஆம், உலகத்தை ஆர்வமாகப் பார்த்தால் ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய கதையைச் சொல்லும் என்றான். இந்த சிறிய பயணம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தைக் கற்றுக் கொடுத்தது. ஆர்வத்துடன் சுற்றிப் பார்த்தால் உலகம் முழுவதும் அழகும் கதைகளும் நிறைந்திருக்கிறது.